ஃபர்ஸ்ட் மணி மேக் பண்ணணும்னா ஆக்சுவலாக ஒரு கோலை செட் பண்ணணும். இந்த மந்த்துக்கு இல்லை 6 மந்த்துக்கு இல்லை நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ்க்கு ஒரு கோலை செட் பண்ணிட்டு அந்த கோலுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு ரிசர்ச்லாம் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நான் அந்த கோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 3 வீடியோஸே சொல்லிட்டேன். பட் என்னன்னா அது ரொம்ப ஜென்ரலாக நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் நான் எக்ஸாக்டாக எதை மீன் பண்ணி சொன்னேன், இப்போ நான் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ மணி அதுலேருந்து வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் ஜெயந்த். என்னோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற சீரிஸில் இது பார்ட் 4. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோஸ் பண்ணியிருப்பேன். நான் யார், என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட கோல்ஸ்லாம் என்ன, எதுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீரீஸில் வந்து 0 to something அப்படின்ற சீரீஸில் இது பார்ட் 4. ஆக்சுவலாக வந்து நான் இப்போ கரண்ட்லி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃப்ரீலான்சர். நான் வந்து மல்டிபிள் திங்ஸ் முன்னாடியே பண்ணிட்டு இருப்பேன் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலீங்கன்னா திருப்பி நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், யூடியூப்லேயே கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஃப்ரீலான்சர் இந்த சென்ஸ் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்லி வந்து லீட் ஜென்ரேஷன் பண்ணி தந்துட்டு இருக்கேன் பிசினஸஸ் அண்ட் கிரியேட்டர்ஸுக்கு. அண்ட் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து ஓனா ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி திங்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலாக என்னோட லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இந்த சென்ஸ் நான் எப்படி சொல்றேன்னா, நான் என்னோட ஏர்னிங்ஸை மட்டுமே நான் சொல்லலை, என்னோட ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 செக்டார்லையும் வந்து என்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒய் நாட் நம்ம மட்டுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து அப்படியே ஆன்லைன்லேயே போஸ்ட் பண்ணால் எனக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குறதுனால எனக்கும் ஒரு ப்ராமிஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கான்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ கான்டென்ட் கிரியேஷனில் பெருசாக வந்து ஏர்னிங்ஸ்ன்றது வராது. ஸோ அதை வந்து ஃபுல்லி பேஷனேட்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து பெருசாக அந்த ஏர்னிங்ஸும் இல்லை. ஹோப் தட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதுலேருந்து வரும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரீலான்சிங் வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு 1.5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஓன் செல்ஃபில் வந்து இன்னுமே நான் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணால், டைம் கொடுத்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணால் நான் இன்னுமே க்ரோ ஆவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் ஒர்க் குவிட் பண்ணிவிட்டு எனக்கு இருக்க ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி இருக்க ஸ்கில்ஸை வச்சு இப்போதைக்கு வந்து ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணேன். ஃப்ரீலான்சிங்னா உங்களுக்கே தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைம் வந்து ட்ரேட் ஆஃப் பண்ணி நம்ம மணியை கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஒர்க்குன்னு போயிட்டா ஒரு கம்பெனி கீழே மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோம். பட் இந்த ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கில்ஸை வந்து மற்ற பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட சொல்லி, நான் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணித்தரேன், அதுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ மல்டிபிள் பீப்புள் கூட நம்ம அட் த சேம் டைம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்னென்னா, மேஜர் திங் என்னென்னா, நம்மளோட டைம் தான் முக்கியம். நம்ம இவ்வளோ டைம் ஒர்க் பண்ணோன்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். அண்ட் எந்த மாதிரி குவாலிட்டி அந்த எவ்வளோ பெரிய ப்ராப்ளமை நீங்கள் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ இது எதுக்கு நான் மேஜராக சூஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து டைம் ஃப்ளெக்சிபிலிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக இருந்துச்சு. ஸோ பேஷனேட்டாக நான் வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, இனிஷியல் பீரியடில் வந்து நான் இந்த மாதிரி ஜாப் போனதுனால அப்போ கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல மட்டும் நான் ஒழுங்காக கான்டென்ட் க்ரியேட் பண்ணலை. ஸோ 6 months to 8 months. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே எனக்கு டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நான் ரிமோட் மோட், அதாவது ஃப்ரீலான்சிங் மோடில் நான் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது கான்டென்ட்டும் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஏதாவது பீப்புளுக்கு வந்து ஏதாவது உண்மையாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் டேஸாக தான் ப்ராடக்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் நான் ஃபிசிக்கலாக எந்த ப்ராடக்ட்டும் சொல்லலை, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி. இப்போ எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜை வந்து நான் ஒரு பிடிஎஃப் வெர்ஷனோ இந்த மாதிரி ஏதாவது புக் மாதிரியோ அந்த மாதிரி நான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்க பீப்புள் கொடுத்தோன்னா அது வந்து வாங்கி படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு ஏன் சொல்கிறேன்னா, இதை பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தேவைப்படுது, நம்ம நாலேஜ் அண்ட் டைமை மட்டும் தான் இனிஷியலாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லேட்டராக நம்ம அதுலேருந்து ஏதாவது ரெவென்யூ வந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்து நம்ம ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்னதாக பிளான் இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் கிளைண்ட்ஸோடையும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்குது. அண்ட் இதுலேருந்து வந்து பெருசாக எனக்கு இன்கம்ன்றது என்னை பார்த்துக்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்கு. அண்ட் அதை தாண்டி நான் போகணுன்னா திருப்பி வந்து நான் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நான் ஒரு கிளைண்ட் எடுத்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணாதான் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் அது பண்ணிடுவேன். பட் என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்னா, அட் த சேம் டைம் எல்லாத்தையும் நானே பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து டைமுன்றது வந்து கரெக்டாக இல்லை. ஸோ இப்போ நான் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, யூடியூப்பில் நான் இந்த வீடியோஸ் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதை தாண்டி நான் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன் அதையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்றப்ப எனக்கு சிங்கிள் மைண்டடாக இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுறதுனால டக்குன்னு இப்படி ஸ்விட்ச் பண்ணுறதுலையும் வந்து கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆகிறது கொஞ்சம் டேஸ் ஆகும். ஸோ அதனால தான் இப்போதைக்கு வந்து ரொம்ப சின்ன ஒர்க்ஸு
அப்படின்ற மாதிரி ஒர்க்ஸ் மட்டும் நான் பெருசாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் லேட்டராக நானும் அதை ஸ்கேல் பண்ணணும். ஏதாவது பர்சன்ஸ் எடுத்து ஹையர் பண்ணி அந்த ப்ராசஸ்மே நான் பின்னாடி பண்ணிகிட்ருக்கேன். என்னோட பெருசாக மேஜர் இன்புட் மட்டும் கொடுத்துட்டு அவங்க வந்து நான் ரிப்பீட்டடாக பண்ணுற ஒர்க்ஸ்லாம் வந்து அவங்கக்கிட்ட அசைன் பண்ணுற மாதிரி. ஸோ அதுவும் பேக் எண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் என்னோட லைஃப் வந்து கரண்ட்லி இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி நான் அப்புறம் வேறு என்ன மேஜராக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, சேவிங்ஸுன்றது ரொம்ப நான் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பெருசாக மேஜர் எந்த எக்ஸ்பென்ஸும் நான் பண்ணிக்காமல், அதாவது நெசசரி திங்ஸை மட்டும் பண்ணிவிட்டு, அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேவிங்ஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவிங்ஸில் நான் மேஜர் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். அண்ட் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அகைன் என் பேர் ஜெயந்த். என்னோட லைஃப்பை டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வீக்லி உங்களுக்கு 3 to 4 வீடியோஸ் வரும். அண்ட் தேங்க்ஸ் அகைன் ஃபார் வாட்சிங். I'll see you in the next video. Have a great day. Bye.